வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 4ஆம் அதிபதியின் சிறப்பு. ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி எப்பேற்பட்ட பொசிஷனில் இருக்கார் உங்களுடைய ஜாதகத்தில் அப்படிங்கிறத நீங்களே ஆராய்ந்து பார்க்கலாம். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து ஜாதகத்தில் லா அப்படின்னு இருக்கும். அந்த லா அப்படிங்கிறது உங்களுடைய லக்னம், உங்களுடைய ஆன்மா. சந்திரன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ராசி. இந்த லக்னமும் ராசியும் வேற வேறையா அமையும், அதே மாதிரி ஒன்றா கூட அமையும். ஒரே ராசி ஒரே லக்னமாக கூட அமையும், இல்லது தனித்தனியாக கூட அமையும். நம்மளுடைய லக்னம் வேறையாக இருக்கும், ராசி வேறையாக இருக்கும். 12 பாவகத்தில் எது வேணாலும் அமையலாம். அதனால் லா அப்படிங்கிறது உங்களுடைய லக்னம். அந்த லக்னத்திலிருந்து 1, 2, 3, 4 அப்படின்ற ஒரு அடிப்படையில் நீங்கள் அந்த கட்டத்தை எண்ணி 4ஆம் இடம் அதுதான் நம்மளுடைய அந்த 4ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது பாவகம். 4வது பாவகம். நம்மளுடைய ஞானிகள் நம்மளுடைய வான்கோள சுற்றுப்பாதை, சூரியனை இந்த பூமி சுற்றி வருது. ஒரு வருஷம் 368 நாட்கள், 66 நாள் இந்த பூமியை அந்த சூரியனை சுற்றுறது இந்த பூமி எடுத்துக்கொள்ளுது. அதனால 12 பாவங்களாக நம்மளுக்கு பிரிக்கப்பட்டு 360 டிகிரி ஒரு ராசி மண்டலத்தை நம்ம 360 டிகிரியாக பிரிச்சிருக்கோம். 180 டிகிரியா 360 டிகிரி நம்ம பிரிக்கப்பட்டு நம்மளுடைய ஞானிகள் ஒவ்வொரு ராசி மண்டலத்தை 30 டிகிரியா பிரிச்சிருக்கிறாங்க. அது 30 டிகிரிங்கிறது வான்கோள பாதையில் மிகப்பெரிய தூரம். அதை ஒரு கணிக்கவே முடியாத ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மைல்களாக நம்ம எடுத்துக்கிறணும். அதே மாதிரி அதை டிவைடு பண்ணி தான் 12 பாவங்களாக இந்த ஞானிகள் நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருக்குறாங்க. 1வது நம்மளுடைய லக்னம், 2வது நம்மளுடைய தனஸ்தானம், பொருளாதாரத்தை, குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தை தீர்மானிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம், வீரியஸ்தானம், தைரியஸ்தானம். அது ஒரு போகஸ்தானம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளுக்கு அதை குறிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 4ஆம் இடம் தாயார் சுகம், தன் சுகம், கல்வி ஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அடையிறோம்னா அதுக்கு அந்த 4ஆம் இடத்தை தான் குறிக்கும். 4ஆம் இடம் நம்மளுடைய தாய் ஸ்தானம், நம் தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அது அந்த அதிபதி 4ஆம் அதிபதி எங்கே இருக்கிறார், எப்பேற்பட்ட சுபத்தன்மையில் ஜாதகத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்மளுக்கு அந்த 4ஆம் பாவகம் நம்மளுக்கு சிறப்பாக இயங்கும். அந்த 4ஆம் பாவகத்தை குரு பகவான் பார்க்குறாரா, அல்லது சுக்கிரன் பார்க்குறாரா, அல்லது சுபர்கள் வலுத்திருந்து 4ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்ளும்போது அந்த 4ஆம் பாவகம் சுபத்தன்மை அடையும். அதே மாதிரி 4ஆம் பாவகாதிபதி அவர் நம்மளுடைய லக்னத்துக்கு எந்த ஒரு பிளானட்டாக வர்றாரோ அந்த பிளானட்டு சுபத்தன்மை அடையுதா, அதோட நட்பு கொண்ட கோள்களோடு அது கூடி அந்த கிரகம் சுபத்தன்மை அடையும் போது நம்மளுக்கு 4ஆம் இடம் வலுத்து செயல்படும். இந்த 4ஆம் இடம் நம்மளை எதை குறிக்குது சார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த 4ஆம் இடத்தினால ஜாதகருக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஜாதகத்தில் 12 பாவகமும் நம்மளுக்கு முக்கியம். ஞானிகள் நம்மளுக்கு 12 பாவகத்தை பிரித்து அதை அதுக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இந்த 12 பாவகம் நம்மளை தீர்மானிக்குது. அதில் நம்ம ஒவ்வொரு பாவகத்தையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் 4ஆம் இடம் இந்த மேச லக்னத்துக்கு
4ஆம் இடம் 4ஆம் அதிபதி எங்கிருந்தால் சிறப்பு என்ற அடிப்படையில் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த மேச லக்னத்துக்கு வந்து 4ஆம் இடமாக வந்து கடகமனை வரும். கடகாதிபதி நம்மளுடைய மனோகாரகன் மாதா காரகனான அந்த சந்திர பகவான் தான். காலப்புருஷ அடிப்படையில் ஞானிகள் வந்து நம்மளுக்கு ஒரு அற்புதமாக வந்து நம்மளுக்கு தீர்மானிச்சிருக்கிறாங்க. 4ஆம் இடம் வந்து சந்திரனை குறிக்கிறது. நம்மளுடைய மனசு, நம்மளுடைய தாய், உடல் காரகன், நம்மளுக்கு உடலை கொடுத்ததுனால நம்மளுக்கு உடல் காரகன், சுகம், தன் சுகம், தாயார் சுகம், வீடு, வண்டி, வாகனம், கால்நடைகள். அந்த காலத்தில் வந்து நம்ம கால்நடையை சொல்லுவோம், இப்போ வந்து வண்டி வாகனத்தை நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி வீடு, ஒருத்தர் வந்து ஒரு ஆடம்பரமாக உயர்ந்த ஒரு கவர்ச்சியான ஒரு ஆடம்பரமான ஒரு மகுட மாளிகையில் வந்து ஒருத்தர் வசிக்கும்போது நம்ம வந்து ஆச்சரியமாக பார்ப்போம். சார் இவருக்கு மட்டும் சார் எப்பேற்பட்ட இந்த மாதிரி ஒரு வீடு கட்டியிருக்கிறாரு, கனவுலே கூட நினச்சி பார்க்க முடியல சார், அந்த அளவுக்கு கலை நுணுக்கமாக அந்த வீடை கட்டியிருக்கிறாரு. அதில் ஒரு அற்புதமான சிற்ப கலைநயத்தோட அந்த வீட்டை வந்து அவர் நான் நல்லா ரசித்து கட்டியிருக்காரு சார், இந்த மாதிரி நான் கட்டுவேனா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். அவர் ஏன் கட்டுறாரு அப்படின்னா, அந்த 4ஆம் அதிபதி 4ஆம் பாவகம் அதிகமாக அவருடைய ஜாதகத்தில் சுபத்தன்மை அடையும் போது, தசா புக்தி கை கொடுக்கும்போது அவர் வந்து அந்த மாதிரியான பாக்கியத்தை அடைகிறார். அதே மாதிரி உயர்தர வண்டி வாகனத்தை ஒருத்தர் வந்து ஆடம்பரமாக வண்டி வாகனத்தை வச்சிருக்கிறாரு. அவருக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு எந்த வாசலில் போனாலும் அவர் அந்த வாசலில் வந்து 2 கார் நிற்கிது சார். அவர் குறைஞ்சது ஒரு 10-15 காருக்கு மேலே வச்சுருக்காரு. எந்த காரில் தான் வருவாருன்னு அவரை கணிக்கவே முடியாது சார், அந்த அளவுக்கு அவர்கிட்ட வண்டி வாகனம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அது வந்து அவருடைய ஜாதகத்தில் வந்து 4ஆம் இடம் மிகுந்த சுபத்தன்மையாகி, 4ஆம் அதிபதி மிகுந்த சுபத்தன்மையாகி, காரகனான அந்த சுக்கிரன் வந்து வலுத்து ஜாதகத்தில் இருக்கும்போது அவர் உயர்தரமான வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை அவருக்கு ஏற்படும். அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அவர் அடைவார் ஜாதகர் என்று கூறிக்கொண்டு, இந்த மேச லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சந்திர பகவான். இந்த சந்திரன் வந்து மனோகாரகன், மாதா காரகன், நம்மளுடைய உடல் ஸ்தானாதிபதி. இவர் வந்து லக்னத்திலே இருக்கார். லக்னத்திலேயே நம்மளுடைய மேச லக்னத்திலேயே அவர் இருக்கிறார். அவர் லக்னத்தில் இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ராசியாக மாறிடும். மேச ராசி மேச லக்னமாக வந்து உங்களுக்கு அமைஞ்சிரும். அதோட குரு சேரும்போது மிகுந்த ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும். குரு சந்திர யோகமாக வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். அதோடு சேர்ந்து செவ்வாயும் அங்கே ஆட்சி பெறும்போது மிகுந்த ஒரு சிறப்பான நற்பலன் ஏற்படுத்தும். வந்து முக்கூட்டு கிரகங்கள் வந்து சேர்ந்து உங்களுக்கு வலுத்து இருக்கும்போது மிகப்பெரிய ராஜயோகம் ஏற்படும். இந்த சூரியன் வந்து ஒரு அங்கே உச்சமாவார். மேசத்தில் வந்து சூரிய பகவான் வந்து உச்சமாவார். இவர் வந்து ஒரு நட்பு ஸ்தானத்தில் தான் வருவார். இந்த செவ்வாய்க்கும் அவர் நண்பராக வருவார், குருவுக்கும் நண்பராக வருவார், சந்திரனுக்கும் நண்பராக வருவார். ஆனால் ஒரு 13 டிகிரிக்கு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இருக்கணும். 13 டிகிரிக்குள்ளே வந்து சூரியன் நெருங்கும்போது அஸ்தங்கப்படுத்திடுவார். ஒவ்வொரு பிளானட்டையும் வந்து சந்திரனை வந்து அவர் நெருங்கும்போது அது வந்து ஒரு அமாவாசை தோஷத்தை ஏற்படுத்திடும். சந்திரன் வந்து இருள் சந்திரனாக இருப்பார். அதனால் செவ்வாய் ஒரு 13 டிகிரிக்குள்ளே நெருங்கும்போது செவ்வாயை வந்து அஸ்தங்கப்படுத்திடுவார். செவ்வாய் தசை வந்து சிறப்பாக செயல்படாது ஜாதகருக்கு. அது வந்து சூரிய தசை தான் அவருக்கு சிறப்பாக செயல்படும், ஏன்னா அஸ்தங்கம் அடைகிறனால. அதே மாதிரி இந்த குருவோட தசை வந்து 16 வருஷம், ஆனால் சூரியனோட தசை வந்து வெறும் 6 வருஷம்தான். அதனால் குரு வந்து பங்கப்படாமல் சிறப்பாக இருக்கணும் அந்த பாவகத்தில். இந்த சூரியன் வந்து அஸ்தங்கப்படுத்தும் போது அந்த குரு தசை வந்து அவருக்கு அவ்வளோ சிறப்பாக செயல்படாது, சூரிய தசை தான் செயல்படும். அதனால்
13 டிகிரிக்கு விலகி தான் சூரியன் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அது ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தும். அப்படி இல்லைன்னா இந்த முக்கூட்டு கிரகம் செவ்வாய், சந்திரன், குரு இவங்க சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய நற்பலனை ஏற்படுத்தும். நம்ம உங்களுடைய லக்னத்திலேயே இருந்தார்னா எப்பேற்பட்ட நற்பலனை ஏற்படுத்துவாங்கன்றத பார்க்கலாம். மேச லக்னம், மேச ராசியாக நீங்கள் வந்துடுவீங்க. சந்திரன் அங்கே உள்ளே இருக்கும்போது வந்துடுவீங்க. ஆனால் உங்களுக்கு சிறப்பான ஒரு நற்பலனை ஏற்படுத்தும். பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமி யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தா அந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து முக்கூட்டு கிரகம் உங்கள் லக்னத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். குரு 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. பூர்வ புண்ணிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. பூர்வீக சொத்துனால, பூர்வீக ஆதாயத்தினால மிகப்பெரிய ஒரு லேண்டுக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க. பூர்வீக சொத்து இருக்கும். அது மூலிமா வீடு, வண்டி, வாகனத்தை ஒரு ஆடம்பரமான வீடு, வண்டிக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க. தாயாருக்கு மிகுந்த ஒரு ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். தாயார் வழி சொத்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். பாக்கியத்தை பார்ப்பார் இந்த குரு பகவான். அதே மாதிரி செவ்வாய் 7ஆம் பார்வையாக பார்ப்பார். சந்திரன் 7ஆம் பார்வையாக துலாத்தை பார்க்கறனால மனைவி மூலிமா மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். கூட்டாளி மூலிமா மிகப்பெரிய ஆதாயத்தை ஏற்படுத்தும். செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்ப்பார். சுபத்தன்மையாகி 4ஆம் இடத்தை பார்க்கும்போது அதிகாரமாக இருக்கும். உங்கள் தாய் ஒவ்வொரு ஆதிக்கம் உள்ள ஆளாக இருப்பாங்க. மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். குரு உங்களுடைய நேராக துலாத்தை பார்ப்பார் 7ஆம் பார்வையாக. 9ஆம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையே பார்க்கறனால பூர்வ புண்ணிய ஆதாயம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். தகப்பனால் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. தகப்பன் வழி சொத்து, தாய் வழி சொத்து இது நிறைஞ்சு உங்களுக்கு மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க. நல்ல படிப்பறிவு, தொலை தூரத்தில் போய் உயர்ந்த படிக்கக்கூடிய உங்களுக்கு பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். வீடு, வண்டி, வாகனத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி 2ஆம் இடம் இந்த ரிஷபத்தில் செவ்வாய், சந்திரன் அங்கே உச்சமாவார். செவ்வாய் நட்பு அங்கே சுபத்தன்மை அடைவார். குருவும் சுபரோட வீட்டில் இருக்கும்போது இந்த 3 பேர் சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய நட்பலன் ஏற்படுத்தும். தனஸ்தானத்தில் கூடியிருக்கும்போது 4ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார். உங்களுக்கு சிறப்பான பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அந்த 4ஆம் அதிபதி தாயாருக்கு மிகப்பெரிய வருமானம் உள்ள ஒரு அமைப்பு ஏற்படுத்தும். தாயாருக்கு நீடித்த வருமானத்தை ஏற்படுத்தும். அந்த வருமானம் மூலிமா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். வீடு, வண்டி, வாகனத்தை ஆடம்பரமான வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஆடம்பரமான வண்டி வாகனத்தை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். நீடித்த வருமானத்தை ஏற்படுத்தும். இந்த சுவர்கள் 2ஆம் இடத்துல வலுத்து இருக்கும்போது மிகப்பெரிய தனலாபம் ஏற்படுத்தும். பொருளாதாரத்தில் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி 3ஆம் இடம் இந்த மிதுனத்தில் சந்திரன், செவ்வாய், குரு இந்த முக்கூட்டு கிரகம் சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு நேராக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பாங்க. மிகப்பெரிய தகப்பன் வழியில் மிகப்பெரிய ஆதாயத்தை அடைகிறது. பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறது. நல்ல லக்ஸரிஸான வாழ்க்கையை ஏற்படுத்தும். வீடு, வண்டி, உயர்ந்த வீடு, வண்டி, வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். இது கம்யூனிகேஷன் வீடு. அதனால் உங்களுக்கு ஒரு தொலைத்தொடர்பு உண்டான எல்லா பாக்கியத்தையும் உங்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்தும். கம்யூனிகேஷன்ஸ், நல்ல தொலைத்தொடர்பு, கூட்டாளி மூலிமா மிகப்பெரிய பாக்கியத்தை அடைகிறது. ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தை மூலிமா மிகப்பெரிய தனலாபத்தை அடைஞ்சு அது மூலிமா சிறப்பான வண்டி, வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. அதே மாதிரி கடகத்திலேயே இந்த கடகத்தில் சந்திரன் ஆட்சி அடைவார். செவ்வாய் நீச்சமாவார். குரு உச்சமாவார். நீச்ச பங்க ராஜயோகமாக உங்களுக்கு செயல்படும். சிறப்பாக செயல்படும். அது நேராக உங்களுடைய கடகத்திலிருந்து மகரமனையை பார்ப்பாங்க. இந்த மகரம்ங்கிறது உங்களுடைய லக்னத்துக்கு 10ஆம் இடமாக வரும். மிகப்பெரிய கடல் கடந்து வணிகம் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க. கடல் கடந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணி அது மூலிமா மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க. வெளிநாட்டிலேயே உங்களுக்கு கண் கவர்ச்சியாக உண்டான ஒரு வீடு, வண்டி, வாகனம் அமையக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு சிறப்பாக ஏற்படும். வெளிநாட்டிலே
ஒரு ஆடம்பரமான வீடு உங்களுக்கு இருக்கும். இங்கேயும் வந்து பூர்வீகத்திலையும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான வீடு இருக்கும், வண்டி வாகனம் இருக்கும், சிறப்பான பொருளாதாரம் இருக்கும். தாயாருக்கு வந்து பிஸ்னஸில் ஒரு மிகுந்த ஒரு செல்வாக்கு இருக்கும். நல்ல தாயார் மூலிமா மிகப்பெரிய செல்வந்தரை அடையக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த சிம்மத்தில் வந்து சந்திரன் நட்பு ஸ்தானத்தில் வருவார், செவ்வாயும் நட்பு ஸ்தானத்தில் வருவார், அதே மாதிரி குருவும் நட்பு ஸ்தானத்தில் வருவாங்க. உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடமா வரும். பூர்வீக சொத்து, தகப்பன் மூலிமா மிகப்பெரிய செல்வந்தராகிறது, நல்ல தாய் மூலிமா பூர்வீக சொத்து அடைகிறது, தாய் வழியில் முப்பாட்டி வழியில் வந்து மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை அடைகிறது, பூர்வீகத்தினால மிகப்பெரிய ஆதாயத்தை அடைகிறது. உங்களுடைய லேண்டு வந்து மிகப்பெரிய ஒரு வருமானத்துக்கு உண்டான ஒரு இடமா இருக்கும். பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலிமா வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. அதே மாதிரி கன்னிமனை, இந்த கன்னிமனை வந்து உங்களுக்கு 6ஆம் இடமா வரும். இந்த 6ஆம் இடத்துல செவ்வாய், குரு, சந்திரன் இவங்க 3 பேர் சேர்ந்து 12ஆம் இடத்தை பார்ப்பாங்க. தொலை தூரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பயணம் மூலிமா தொலை தூரத்தில் போய் நல்ல ஒரு பிஸ்னஸை ஏற்படுத்துறது, அங்கே வந்து ஒரு திருப்திகரமான ஒரு வேலையை ஏற்படுத்தி அந்த வேலை தொழில் மூலிமா உங்களுக்கு நீடித்த வருமானத்தை ஏற்படுத்துறது, ஒரு போக்குவரத்து டிரான்ஸ்பர்ஷன் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு கம்யூனிகேஷன், தொலை தொடர்பு மூலிமா உங்களுக்கு சிறப்பான ஒரு பொருளாதாரம், வீடு, வண்டி வாகனத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி துலாத்தில் வந்து இந்த செவ்வாய், சந்திரன், குரு அமையும் போது நேராக உங்களுடைய மேச லக்னத்தை பார்ப்பாங்க. அதனால் உங்களுக்கு உங்கள் லக்னம் சிறப்படையும், 7ஆம் இடமும் சிறப்படையும். உங்கள் மனைவி வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. அது மூலிமா பொருளாதாரத்தில் வந்து நீடித்த தன உறவு வந்து உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய கூட்டாளி மூலிமா மிகப்பெரிய ஆதாயத்தை அடைகிறது, மனைவி மூலிமா மிகப்பெரிய வீடு, வண்டி, வாகனத்தை வாங்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி 8ஆம் இடம், இந்த 8ஆம் இடம் வந்து உங்களுக்கு விருச்சிகமாக அமையும். இங்கே வந்து செவ்வாய் ஆட்சி அடைவார், குரு நட்பு ஸ்தானத்தில் வருவார், சந்திரன் வந்து நீச்சமாவார். நீச்ச பங்க ராஜயோகமாக உங்களுக்கு செயல்படும். 2ஆம் இடத்தை பார்ப்பாங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீடித்த தனவரவு ஏற்படும். வெளிநாடு மூலிமா உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயத்தை அடையும். வெளிநாட்டில் வந்து நீங்கள் ஒரு வீடு, வண்டி, வாகனத்தை வாங்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். அங்கே வந்து நிறைஞ்சு உங்களுக்கு வந்து லேண்ட் இருக்கும், வீடு இருக்கும். உங்களுக்கு வந்து அங்கே போனாலும் வீடு இருக்கும், பூர்வீகத்திலையும் வீடு இருக்கும். அது மூலிமா மிகப்பெரிய தனலாபம் ஏற்படுத்தி பொருளாதாரத்தில் சிறப்பாக முன்னேற்றம் அடையும். அதே மாதிரி இந்த தனுசில் வந்து குரு ஆட்சி அடைவார், செவ்வாய் நட்பு ஸ்தானத்தில் வருவார், உங்களுக்கு சந்திரன் வந்து நட்பு ஸ்தானத்தில் வருவாங்க. இந்த 3 பேரும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது நேராக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்ப்பாங்க. 7ஆம் பார்வையாக உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு நட்புலன் ஏற்படுத்தும். பாக்கியஸ்தானத்தில் வந்து இவங்க அமையும் போது மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். பூர்வீகத்தினால மிகப்பெரிய ஆதாயத்தை அடையும். தொட்டதெல்லாம் ஐஸ்வர்யமாக உங்களுக்கு அமையும். மிகப்பெரிய ஒரு வீடு, வண்டி, வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. உயர்ந்த கல்வியில் வந்து ஒரு கல்வி ஸ்தானம் 4ஆம் இடமா வரனால உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இவங்க அமையறதுனால மிகப்பெரிய உயர்ந்த கல்வி படிக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க. வெளிநாட்டில் போய் மிகப்பெரிய உயர்ந்த ஒரு படிப்பு படிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். வீடு, வண்டி, வாகனம், மிகப்பெரிய சொத்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை வெளிநாட்டு மூலிமா உங்களுக்கு ஏற்படுத்தும். தகப்பன் மூலிமா மிகப்பெரிய ஆதாயத்தை வந்து ஏற்படுத்தும். தகப்பன் சொத்து மூலிமா மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க. வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த மகரத்திலிருந்து நேராக கடகமனையை பார்ப்பாங்க. உங்கள் 4ஆம் இடத்தையே வலுத்து பார்க்கறதுனால வெளிநாட்டில் போய் தொழில் செய்யக்கூடிய ஆளாக இருப்பீங்க. அது மூலிமா ஒரு டிரான்ஸ்பர்ஷன் மூலிமா மிகப்பெரிய பாக்கியம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். கடல் கடந்து ஒரு வணிகம் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க. 10ஆம் இடத்துல வந்து இவங்க சேர்ந்து இருக்கும்போது நல்ல தொழில், வெளிநாட்டு வாழ்க்கை, அது மூலிமா மிகப்பெரிய செல்வந்தராகிறது, மிகப்பெரிய உயர்ந்த வீடு, வண்டி, வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த கும்பத்தில் 3 பேர் சேர்ந்து இருக்கும்போது 5ஆம் இடத்தை பார்ப்பாங்க. உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடம் சிம்மத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய லாபத்தை அடைகிறது. உங்களுக்கு தகப்பன் வழி மூலிமா
மிகப்பெரிய லேண்ட் இருக்கும். அந்த லேண்டு வந்து பல லட்சம் கோடி மதிப்புள்ள ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அது மூலிமா மிகப்பெரிய வண்டி வாகனம், பெரிய சொத்து சுகத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த மீனத்தில் இவங்க சேர்ந்துருக்கும்போது நேராக 6ஆம் இடத்தை பார்ப்பாங்க. உங்களுடைய விரயஸ்தானத்தில் 4ஆம் அதிபதி வெளிநாட்டு வாழ்க்கை ஏற்படுத்தும். நல்ல அயன சயன போக சுகஸ்தானத்தில் வந்து சுகாதிபதி அமையும் போது நீடித்த தாம்பத்திய சுகம் இருக்கும். வெளிநாட்டு மூலிமா மிகப்பெரிய டிரான்ஸ்பர்ஷன் நடக்கும். அது மூலிமா நீடித்த பண வரவு உங்களுக்கு ஏற்படுத்தும். நல்ல செலவாளியாக இருப்பீங்க. அயன சயன போக சுகஸ்தானம் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.